fisherman safety system. ஸோ இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று வந்து ரிசீவர் பார்ட். ரிசீவர் பார்ட் வந்து ரியல் டைமில் வந்து போர்டில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். டிரான்ஸ்மிட்டர் பார்ட் வந்து அந்த சீ ஷோர் சைடில் இருக்கும். ரியல் டைமில் வந்து ரெண்டுமே வந்து பேரிங்கில் தான் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பார்டர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஸோ அதுதான் மேஜர் இது. ஸோ இதில் வந்து வேரியஸ் சென்சர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் வித் ஆர்எஃப் டெக்னாலஜி அண்ட் ஐஓடி. ஸோ இதெல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து ஷிப் மோட்டர் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு 12 volt டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து மோட்டர் டிரைவரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பவர் சப்ளை யூனிட். ஸோ இதுலேருந்து தான் வந்து எல்லாமே பவர் சப்ளை கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர், வரக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை மினிமைஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக. இது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு டைரக்ட் ஏசி வந்து டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இது வந்து பல்சேட்டிங் ஏசியை வந்து பியூர் டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து கெப்பாசிட்டர். ஸோ இந்த மூணுமே வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து 12 volt ரெகுலேட்டர். ஸோ இது வந்து மோட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. மற்ற ரெண்டுமே வந்து 5 volt ரெகுலேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து சென்சார்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ ப்ரோட்டோடைப்பில் வந்து 3 ஜோன்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு Zone 1, Zone 2 அண்டு Zone 3. ஸோ நார்மலாக இருக்கையில் வந்து இந்த மோட்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆர்பிஎத்தில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே ஐஓடியில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இதோட அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வரும். இதில் வந்து ஹியூமிடிட்டி சென்சார், அதாவது வாட்டரோட ஹியூமிடிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ரியல் டைமில். நெக்ஸ்ட்டு வந்து இன்கேஸ் வந்து போட் நியர்பை ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ராக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷார்க் இந்த மாதிரி வருது அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்ஸ்டக்கல் டிடெக்டட் வரும். ஸோ இது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து ரிடக்ஷன்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து Zone 1, Zone 2, Zone 3 வந்து இங்கே எப்படி காட்டியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஜோனில் இருக்கையில் வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சும் வந்து எப்போவுமே பேரிங்கில் இருக்கும். ஸோ ஜோன் ரீச் ஆன டைம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் சுவிட்சுக்கு வந்து Zone 2. ஸோ ஒவ்வொரு ஜோன்ஸுக்குமே வந்து பஸர் இன்டிமேஷன்ஸ் வரும். அதே சமயத்தில் பேரிங்கில் இருக்கும். அந்த டைம் வந்து Zone 2 ரீச்டு அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஜோன் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ஷிப் ரீச்டு பார்டர் அப்படின்னு வரும். இது வந்து ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும், ஸ்லோவாக வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா நார்மல் கண்டிஷன்ஸில் வந்து இந்த போர்ட் வந்து ரொட்டேட் ஆகும். இதில் வந்து இன்பில்டாக ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து இதில் தான் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்க இல்லை ஒய்ஃபை ஆன் பண்ணுறீங்க, இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். எல்லாமே வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து 12 volt பவர் சப்ளை கொடுத்துருக்கு. இதில் வந்து பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கு. 9 volt பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு பவர் சப்ளைக்கு.